ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்காரம். நான் உங்கள் நண்பன் விக்கிரைட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விக்கிரைட் பாட்காஸ்ட். ஊர்களும் கோவில்களும், டவுன்ஸ் அண்ட் டெம்பிள்ஸ். ஹரஹர நமஹா பரமேஸ்வரஹாஸ்து. எல்லாம் வல்ல ஸ்ரீ பரமேஸ்வரி அம்பிகா அருள்பாலிக்கக்கூடிய பராசக்தியை பற்றி இன்னைக்கு பேச உள்ளோம். அம்மனில் பல அம்மன் உண்டு. சந்தனமாரி, மகாமாரி, சமயபுரமாரி, ஆதிமாரி. அப்படிப்பட்ட மாரி தெய்வத்திலே மிக முக்கியமான தெய்வம் எது அப்படின்னா முத்துமாரி. அது என்ன முத்துமாரி அப்படின்னா, பங்குனி மாதம் பொதுவாக தமிழர்களோட தெய்வமா விளங்க யாருன்னா முத்துமாரி அம்பாள். அந்த அம்பாளுடைய சக்தி என்ன அப்படின்னா, இந்த ஆதி காலத்துல இந்த பங்குனி மாசம், அதாவது பங்குனி டு சித்திரை வெப்பம் அதிகமா இருக்கும். அந்த வெப்பம் தாங்க முடியாத அளவுக்கு மனிதர்களுக்கு நோயின்னு சொல்லக்கூடிய அம்மை நோய் வரும். அந்த அம்மை நோயினால ஆதி காலத்துல அதாவது பழம்பெரும் மக்கள்கள் நிறைய பேர், சின்ன சின்ன குழந்தையில இருந்து பெரியவர்கள் இருந்து தாய்மார்கள் இருந்து கர்ப்பிணி பெண்கள் இருந்து எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. அப்படிப்பட்ட குறையை தீக்குவதற்காக, அந்த குறைகளை நீக்குவதற்காக ஈஸ்வரனால் அனுப்பப்பட்ட தெய்வம் தான் முத்துமாரி. முத்துமாரி யாரும் இல்ல, பார்வதி தேவியோடைய மறு அவதாரம். அந்த முத்துமாரி தான் உலகம் எங்கும் நிறைஞ்சிருக்கக்கூடிய சக்தி உடையவள். தன்னுடைய ஒரு கையில திரிசூலம், அங்குசம், பாசாங்குசம், அன்னம் ஆகிய அனைத்தையும் வைத்து மக்களை காப்பாற்றுறதுக்காண்டி கன்னிகா பரமேஸ்வரியாக, அதாவது கன்னி கழியாத பொண்ணா பூலோகத்துல அமர்ந்து மக்களை காப்பாற்றக்கூடிய தெய்வமா அருள்பாலிக்கக்கூடிய தெய்வம் தான் முத்துமாரி. இன்னைக்கு அந்த முத்துமாரி பற்றி தான் பேச போறோம். முத்துமாரி இருக்கக்கூடிய எல்லாமே விசேஷம். ஆனா காரைக்குடி நகரில் அமர்ந்திருக்கக்கூடிய முத்துமாரி ரொம்ப சக்தி. என்ன காரணம் அப்படின்னா, அதே மாட்டக்க காரைக்குடி மக்களுக்கும் ஆதி காலத்துல இந்த வெப்பு நோயின்னு சொல்லக்கூடிய அம்மை நோய் அதிகமா வந்திருக்கு. அந்த அம்மை நோயினால பல மக்கள்கள் இறந்து போயிருக்காங்க. அந்த அம்மை நோயை தீர்க்க முத்துமாரி காரைக்குடியோடைய மத்திய பகுதியில அவதரிக்கிறார். யாரு? சின்ன ஒரு கன்னிகா பரமேஸ்வரி மாட்டக்க பாவாடை சட்டை. அந்த அம்மனுக்கு உகந்தது என்ன அப்படின்னா மஞ்சள் ஆடை. பொதுவா மாரி தெய்வத்துக்கு மஞ்சள் ரொம்ப விசேஷம். அதுவும் முத்துமாரிக்குன்னா ரொம்ப விசேஷத்துக்குரியது. அந்த மஞ்சள் ஆடையோட அந்த அம்மன் தன்னுடைய மக்களை காப்பாற்காண்டி, ஏன்னா என்னதான் மருந்து கண்டுபிடிச்சாலும் வச்சாலும் வேப்பலைக்கு இருக்கக்கூடிய மருந்து கிடையாது. ஆடி மாசம் கிடைக்கக்கூடிய கூழு ரொம்ப விசேஷம். அதே மாட்டக்க மருந்திலே ரொம்ப விசேஷமான மருந்து எதுனா வேப்பில இருக்கக்கூடிய மருந்து. அதுல இருந்து மருந்து செஞ்சு அந்த ஆதிபராசக்தி மக்களை வெப்பு நோயின்னு சொல்லக்கூடிய அம்மை நோயிலிருந்து காப்பாத்தினாங்க. காப்பாற்றக்கூடிய தெய்வமா இருக்கக்கூடிய நம்ம யாரையுமே நம்ப மாட்டோமே. நம்ம ஊருக்கு நம்ம நல்லது செய்ய வந்தா யாரையும் நம்ம நம்ப மாட்டோம். ஆனா ஆதி காலத்துல அந்த தெய்வம் இதே மாட்டக்க ஊர் எல்லையில அமர்ந்திருக்கும் போது ஊர் மக்கள் யாருமே இந்த தெய்வத்தை பெருசா நினைக்கல. ஆனா இந்த தெய்வம் செஞ்ச பல நோய்களை தீர்த்து பல குறைகளை தீர்த்ததுக்கு அப்புறம்தான் ஆகா வந்திருக்கிறது தெய்வத்துடைய சக்தி தான் அப்படின்னு சொல்லி உணர்ந்து மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த சின்ன பொண்ணை தெய்வமா வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மக்களுக்கு அது செய்ய வந்த கடமைகள் முடிஞ்சுட்டா திருப்பி அந்த வருவாங்க. சிவபெருமானுடைய அனுகிரகத்தோட, சிவபெருமானோட சக்தியோட சேர போயிருவாங்க. அதே மாட்டக்க அந்த தெய்வமா இருக்கக்கூடிய முத்துமாரி தெய்வம் தன்னுடைய மக்களுடைய குறைகள்லாம் தீர்த்ததுக்கு அடுத்து அந்த தெய்வம் தன்னுடைய இடத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள் அந்த தெய்வத்தை, அதாவது அந்த முத்துமாரின்னு சொல்லக்கூடிய பெண் தெய்வத்தை அனுப்ப மனசில்லை. என்ன காரணம் அப்படின்னா, இன்னமும் தெய்வமானது நிலையில இருந்துச்சுன்னா அவளுக்கும் மண் கிடையாது, இதை சுற்றி இருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருந்த அந்த தெய்வமானது, அதாவது ஆண்களை காட்டிலும் பெண்கள் மனம் உருகக்கூடிய சக்தி உடையவங்களாம். அதுக்காண்டிதான் சிவபெருமான காட்டும் பார்வதி தேவி எப்போ
கஷ்டத்தை பார்த்து அந்த அம்மா சிவருமான டெய்லியும் இவ்வளவு தூரம் பண்ணக்கூடிய சோதனைகள் போதும் காப்பாங்க அப்படின்ட்டு அந்த பராசக்தி தினமும் சொல்லுவாளாம். அதனால பராசக்தின்னு சொல்லக்கூடிய தாயானது எப்போதுமே தன்னுடைய பிள்ளைகளுடைய அந்த பராசக்தி நம்மளை என்னைக்கும் காப்பாத்தி வைப்பான். அப்படி இருக்கக்கூடிய முத்துமாரி காரைக்குடி நகர்ல அமர்ந்து தெய்வத்தோட தெய்வமா மாறி அவதரிச்சிட்டான். அதுல இருந்து மக்கள் நாளாக 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 அந்த தெய்வத்தை ரொம்ப அதிகமா வழிபட, அதுவா பெண் தெய்வத்துக்குன்னு சொல்லக்கூடிய அனுகிரகத்துல அதுவும் இந்த காளி தெய்வம் மாரி தெய்வம் அப்படின்னாலே அவங்க என்ன அப்படின்னா கனி, அதாவது எலும்பு தான் விசேஷம். ஆனா காரைக்குடி நகர்ல அமர்ந்திருக்கக்கூடிய லலிதா முத்துமாரி, லலிதானா யாரு அப்படின்னா சின்ன பொண்ணு பாலாம்பிகை, லலிதா திரிபுர சுந்தரி, உலகத்தை ஆளக்கூடியவன் லலிதா பரமேஸ்வரி. அந்த லலிதா முத்துமாரி அணியக்கூடிய மாலை என்ன அப்படின்னா தக்காளி மாலை. தக்காளி வந்து அந்த தெய்வ நோயை தீக்கிறதுக்கு தனியா ஒரு எடுத்திருந்திருக்காங்க அப்படின்னு பல வரலாறுகள் சொல்றது. அப்படிப்பட்ட கூடிய விசேஷம் காரைக்குடி நகர்ல நடக்குது. அதே மாதிரி காரைக்குடியில கீழே இருக்கக்கூடிய அரசோடு இருக்கக்கூடிய தெய்வம், நல்ல காட்சி தரக்கூடிய தெய்வம் கீழே அம்பாள், அதாவது சரசோட இருக்கக்கூடிய அம்பாள். அதே அம்பாள் நின்ற கோலத்துல காட்சி தரக்கூடிய சக்தி ரொம்ப விசேஷம். பொதுவா வந்து முத்துமாரி அப்படின்னு சொன்னாலே அந்த அம்பாளுடைய கையில இருக்கக்கூடியது என்னது அப்படின்னா கத்தி. நல்லா பார்த்தா தாயமங்கலமா இருக்கட்டும், புன்னைநல்லூர் மாரியம்மனா இருக்கட்டும், புன்னைநல்லூர் மாரியம்பாளுக்குலாம் அபிஷேகமே கிடையாது. வருஷத்துல ஒரு நாள் தான் அபிஷேகம், மற்ற நாள் ஃபுல்லாம அவருக்கு சந்தனா காப்பு தான். அப்படி அந்த புன்னைநல்லூர் மாரியம்மனுக்கு ஃபுல்லாமே இன்னொன்று என்னன்னா, அவளுக்கு அங்கி ஃபுல்லாமே ஆடை கிடையாது, தங்கத்துலதான் அவளுக்கு ஆடை. புன்னைநல்லூர் மாறி அவ்வளோ ஒரு சக்தியான தெய்வம், தஞ்சாவூர்ல ஆளக்கூடிய தெய்வம். அந்த காலத்துல ராஜராஜன் சோழனுடைய காவல் தெய்வமா விளங்கக்கூடிய தெய்வம் புன்னைநல்லூர் மாறி. அதே மாடக்க சமயபுரத்துல ஆளக்கூடியவ ரொம்ப சக்தியான தெய்வம். பொதுவா வந்து அவளுடைய கையில இருக்கக்கூடியது என்ன, காரை முத்துமாரியோடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் என்ன அப்படின்னா திரிசூலம். திரிசூலம் இருக்கக்கூடிய முத்துமாரி ரொம்ப விசேஷம். அதாவது அந்த அம்பாளை பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். முத்துமாரியில் இருக்கக்கூடிய, அதுவும் திரிசூலம் வச்சிருக்கக்கூடிய முத்துமாரியை பார்க்கறதே ரொம்ப விசேஷம். திரிசூலம் என்ன செய்யும் அப்படின்னா பொதுவா வந்து பிணிகளை தீர்க்கக்கூடியது. செய்வன, பிள்ளி, சூனிய, ஏவல், இப்படி பெரும் அப்படின்னா அந்த திரிசூலத்துக்குரியது. அந்த திரிசூலத்தை தாங்கி மக்களை திசையோடு, அதாவது பொதுவா வந்து தெய்வங்கள் எல்லாமே, அதுவும் இந்த கிராமத்து தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள் எல்லாமே வட திசையை நோக்கி, அதாவது அண்ணாமலையார், அதாவது சிவபெருமான் இருக்கக்கூடிய இமயமலையை நோக்கி தான் தெய்வத்துடைய பார்வைகள் எல்லாமே இருக்கும். ஆனா லலிதா முத்துமாரின்னு சொல்லக்கூடிய நம்ம காரைக்குடியில அமர்ந்திருக்கக்கூடிய முத்துமாரி மட்டும் கிழக்கு திசைகளை நோக்கி அந்த அம்பாள் அருள்வாளிக்கக்கூடிய சக்தி ரொம்ப விசேஷம். அது கிடைக்கிறதே ரொம்ப புண்ணியத்துடைய அனுகிரகம். அதுவும் அவளுடைய ஆலயத்துக்கு நம்ம போயிட்டு வெளியே வந்துட்டாலே நம்ம மனசுல இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே தீரக்கூடிய சக்தி அவ்வளோ ஒரு அனுகிரகம். அந்த அம்பாளை வந்து பார்க்க அவளும் அந்த கோவில போய் நம்ம அவளை பார்க்கணும்னா அந்த அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கணும், அவளுடைய சக்தி வேணும். சும்மா நம்ம போய் அந்த அம்பாளை பார்க்கறதும் வைக்கிறதும் முடியாது. நம்ம என்னதான் முயற்சி பண்ணி நம்ம அந்த கோவிலுக்கு போகணும்னு நினைச்சால் கூட அந்த அம்பாள் நினைக்கணும். அப்படி நினைச்சால் மட்டும்தான் எது இருந்தாலும் செய்ய முடியும். அதே மாதிரி இன்னும் பார்த்தீங்கன்னா 2012 இருந்து 2012 தான் அந்த கோவிலுக்கு கொஞ்சம் கூட்டம் வர வர ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த அம்பாளுக்கு வந்து நிறைய காவடி பெண்கள் சக்தி அதெல்லாம் நம்மளுக்கு பார்க்க முடியாது. ஏன்னா பெண்கள் வந்து பொதுவாக நான் பார்த்துருக்கோம் அக்னி சட்டி ஒண்ணுதான் எடுப்பாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே அந்த அம்பாளை வேண்டி, அவளுடைய அனுகிரகம் வேண்டி, ஏன்னா அவளுடைய சக்தி தானே அக்னியை எடுக்க முடியும். நம்மளால சும்மா நம்ம வீட்டுல சமைக்கிறோம், ஒண்ணுல வீட்டுல சமைக்கிறோம், சூடா ஒரு கரண்டி எடுக்கிறோம், டக்குன்னு நம்மளால சூடு தாங்க முடியல. ஆனா அந்த அக்னி எடுக்கிறோம் அப்படின்னா அவளுடைய அனுகிரகம் வேணும், அந்த அம்பாள் முத்துமாரியுடைய அனுகிரகம் வேணும். அப்படிப்பட்ட முத்துமாரியை வேண்டி பெண்கள் எல்லாம் 101 தீச்சட்டி, 51 தீச்சட்டி, அதாவது ஆண்களும் எடுக்கக்கூடிய தீச்சட்டி இதெல்லாம். ஆனா பெண்களும் அந்த அம்பாளை வேண்டி எடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய அந்த பெண்ணோடைய கணவரை காப்பாத்தினது, பெண்களுக்கு வந்து முக்கியமான பாக்கியம், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்தவ ரொம்ப சக்தியான தெய்வம் இந்த முத்துமாரி.
அது அடுத்து என்ன விசேஷம் அப்படின்னா அந்த முத்துமாரியுடைய அனுகிரகம். இந்த முத்துமாரி நம்ம பிரகாரம் சுத்தி வரும்போதே அந்த அம்பாளை அப்படியே அழகா வரைஞ்சி தட்சணமா உட்கார்ந்து இருக்கக்கூடிய அனுகிரகம், நம்ம அப்படியே கண்ணால பார்க்கக்கூடிய சக்தி. கஷ்டமா, உனக்கு என்ன சந்தோஷமா அப்படின்னு நம்ம மனசுல என்ன இருக்கோ அந்த அம்பாளுடைய முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி. அதுவும் அவளுடைய பவள மூக்குத்தி. அதனாலதான் ஆதி காலத்துல யார் அபிராமி அந்தாதியில பாடியிருக்காங்க, பூற்றவளே பூணம் 14 பூற்றவண்ணம் காற்றவளே பின் கறந்தவளே கரை கண்களுக்கு மூற்றவளே என்றும் மூவா முகுந்தவர் கிளையவளே மாற்றவளே உனையஞ்சி மற்றோர் உனையஞ்சி உனைய அஞ்சி உனையே வேண்டி மற்றோர் ஒரு தெய்வம் உண்டோ அப்படின்னு அபிராமி அந்தாதியில ஆதி காலத்துல சொல்லியிருக்கக்கூடிய சக்தி நிறைய இருக்குது. அதே மாட்டக்க இந்த அம்பாளுடைய அனுகிரகம் நம்ம வேணா தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். நெஞ்சில வஞ்சமே இருக்காதாம். நல்லெண்ணெய் எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடைக்கண்களே. அவளுடைய கடைக்கண்கள் பார்த்தாலே நம்மளுக்கு போதுமான சக்தி, நிறைய சக்தி. முத்துமாரியுடைய அம்பாள் காரைக்குள்ள அமர்ந்திருக்கக்கூடிய முத்துமாரி அம்பாளை பார்க்கணும்னு ரொம்ப நாள் எனக்கு ஆசை, ஆனா போக முடியல. ஆனா அவளுடைய அனுகிரகத்தோடைய சக்தி பட்டு இடையில போயிட்டு இருந்தோம். அதாவது திருவிழா சமயத்துல அந்த அம்பாளை பார்க்க போயிருந்தோம். அவ்வளோ ஒரு கண் கொள்ளாத காட்சி. சின்ன சின்ன பொண்கள், அதாவது ஒரு 8 வயசு ஒரு 7 வயசு அப்படிப்பட்ட சின்ன சின்ன குழந்தைகளுக்கு தான் அந்த லலிதா முத்துமாரி அப்படின்னு சொல்லக்கூடிய பாலாம்பிகை அவ்வளோ அழகா பால் குடத்தோட காட்சி தந்து, அதுலயும் அந்த தலையில இருக்கக்கூடிய பால் குடம் அந்த பால் முத்து முத்து முத்தா அந்த தாயோடைய முகத்துல பட்டு அந்த பக்தர்கள் வந்து அம்பாளுக்கு சாத்தும் போது அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. இதனாலதான் அந்த தெய்வமானது இவ்வளோ ஒரு சந்தோஷத்தையும் இவ்வளோ ஒரு மகிழ்ச்சியும் காண்பதற்காகத்தான் பராசக்தி பூமிக்கு அவதரிச்சக்கூடிய அனுகிரகம். அப்படிப்பட்ட ரொம்ப விசேஷமான தெய்வம் யாரு அப்படின்னா காரைக்குடியில இருக்கக்கூடிய லலிதா முத்துமாரி பராசக்தி. ரொம்ப சக்தியான தெய்வம். அந்த அம்பாளுடைய அனுகிரகம் இன்னொன்று என்னன்னா, அந்த அம்பாளை வழிபட்டு நம்ம பின்னாடி பார்த்தோம்னா மீனாட்சி அம்பாள், அம்பாளுடைய சக்தி பின்னாடி மீனாட்சி அம்பாள். ஏன்னா அவள் தானே மீனாட்சி, காமாட்சி, விஷாலாட்சி அனைத்தும் ஆளக்கூடிய சக்தி அம்பாள் தானே. ஆதிபராசக்தியை நம்ம வணங்கிட்டாலே, அந்த முத்துமாரியை நம்ம கும்பிட்டாலே நம்மளுக்கு என்ன காட்சி கொடுக்கணுமோ அவள் காட்சி கொடுத்துருவாள். ஒரு நேரம் மீனாட்சியாகவும், ஒரு நேரம் காமாட்சியாகவும், காசில் ஆளக்கூடிய விஷாலாட்சியாகவும் நம்மளுக்கு என்ன தேவையோ காட்சி கொடுக்கக்கூடிய சக்தி. அதே மாட்டக்க நம்ம மனசுல எந்த ஒரு கவலை இருந்து அவருடைய ஆலயத்துக்கு போனாலே அந்த கவலை தீரக்கூடிய சக்தி. அவ்வளோ ஒரு உள்ளக்கு அவ்வளோ ஒரு பவர் அம்பாள்கிட்ட, அவ்வளோ ஒரு சக்தி. ஏன்னா பக்தர்கள் எல்லாமே அம்பாளை வேண்டி மன உருகி பிரார்த்தனை பண்ணி கும்பிட அவளுக்கு சக்தி உருவேறி அவ்வளோ ஒரு சக்தி, அவ்வளோ ஒரு நம்ம உள்ளக்க போயிட்டு பல குழப்பத்தில் உள்ளக்க போனாலே வெளியே வரும்போது நம்மளுடைய ஆத்மா உடல் ரொம்ப அமைதி சாந்தமாகவும் ரொம்ப பொறுமையாகவும் இருக்கக்கூடிய சக்தி. ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றேன். இடையில முத்துமாரியோடைய பக்தர், பெரிய ஒரு பக்தர், பேரு சங்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர் அந்த அம்பாள்னா முத்துமாரினா அவருக்கு உஷிரு. ஒவ்வொரு ஆலயத்தில் இருக்கக்கூடிய முத்துமாரியை தேடி போய் கும்பிட்றதான் அவருடைய வேலை. ஒரு தடவை அந்த ஐயா வந்து வீடு கட்ட நினைச்சிருக்காரு. வீடு கட்ட முடியல, ஏன்னா வாழ்ந்தது எல்லாமே அவர் வீடு கட்ட நினைச்ச வீடு ஒன்றும் இல்லை, இடமே இல்லாமல் ரோட்டில் இருந்தவர் நான் ஒரு குடிசை வீடு கட்டணும் அப்படின்னு அம்பாள்கிட்ட வேண்டார். அவர் ரோட்டில் இருக்கும்போது இந்த ரோட்டோரமாக இருக்கக்கூடிய ஒரு வேப்ப மரத்தில் ஒரு கெவுளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பள்ளி வந்து சத்தம் இடுது. அவருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியலாகா, நம்ம வீடு கட்ட போகிறோம், நம்ம சொன்னோன்னு நல்ல செய்தி நடந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னு அவர் என்ன செஞ்ச, அவருடைய தொழில் என்ன அப்படின்னா, அதாவது செருப்பு தைக்கிறதா அவருடைய தொழில். அப்போ அந்த நேரத்தில் கொண்டு வந்து அவருக்கு ஒருத்தவங்க 10 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த 10 ரூபாயை வாங்கி வச்சுட்டு, இந்த 10 ரூபாய் வந்து நான் என்னைக்கு வீடு கட்டி முடிக்கிறோனோ இந்த 10 ரூபாயை அப்போதைக்கு என்கிட்ட 10 லட்சமாக இருந்தாலும் சரி, 10,000 இருந்தாலும் சரி, 100 ரூபாய் இருந்தாலும் சரி, அந்த காசை நான் அப்படியே கொண்டு போய் அந்த முத்துமாரிக்கு போட்டுருவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவரும் கொஞ்சம் நாள் ஆக 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 ஒரு 10 வருஷம் கழிச்சு அவரு ஒரு சொந்த மனையை, அதாவது கூரை வீடு கிடையாது, ஒரு பெரிய மாடி வீடை கட்ட ஆரம்பிச்சிட்டார். அவ்வளோ ஒரு சக்தி கட்ட ஆரம்பிச்சிட்டார். அப்போ அவர் கையில் இருந்தக்கூடிய அனுகிரகம் நிறைய, அதாவது 1000, 500 நிறைய இருந்திருக்கு. அதில் 100 ரூபாயை மட்டும் தனியாக எடுத்து வச்சு, இந்த 100 ரூபாயை நான் முத்துமாரியம்மனுக்கு தான் போடணும் அப்படின்னு அவர் எடுத்து வச்சிட்டார். அதே மாட்டக்க மாசி மாதம் அம்பாளுக்கு காப்பூற்சவம் நடக்குது. பங்குனி மாதம் ரொம்ப விசேஷம் என்னன்னா இரட்டி மாத திருவிழா.
எல்லா கோவிலையும் மாசி 1ஆம் தேதி காப்பு கட்டினா மாசி 30க்குள்ள திருவிழா முடிச்சிருவாங்க. ஆனால் இங்கே என்ன விசேஷம் அப்படின்னா, மாசி மாதம் காப்பு கட்டி பங்குனி மாதம், ஏன்னா மாசிக்கும் பங்குனிக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த நாட்கள் வந்து ரொம்ப விசேஷமான நாள். அந்த பங்குனி மாதத்தில் நடக்கக்கூடிய திருவிழாவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாளுடைய பக்தர் வந்திருக்காரு அம்பாளுடைய ஆலயத்துக்கு. அந்த நேரம் பார்த்து அவர் கையில் வச்சிருந்த பணமான பர்ஸானது தொலைஞ்சு போச்சு. அம்பாளுக்குன்னு எடுத்து கொடுக்கக்கூடிய 100 ரூபாயை மட்டும் கையில் வச்சிருக்காரு. என்ன செஞ்சிருக்காரு, அந்த 100 ரூபாயில 50 ரூபாய்க்கு மாலை வாங்கி அந்த அம்பாளுக்கு சாத்திட்டாரு. 30 ரூபாயை அந்த தீபாரத்தன் தட்டில் போட்டார். மிச்சம் 20 ரூபாய் இருக்கு. அவர் மனசுல ஓடி இருக்கு. என்ன ஓடி இருக்கு அப்படின்னா, நம்ம மொத்தமும் போட்டா நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லாமல் போயிடும், நம்ம 20 ரூபாயை மட்டும் எடுத்து வச்சுக்குவோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். சொல்லி வெளியே வந்துட்டார். அவர் பின்னாடியே ஒரு சின்ன பொண்ணு, அதாவது ஊசி பாசி நிற்கக்கூடிய ஒரு நரிக்குறவர் பெண் ஒருத்தி பின்னாடியே ஒடியாந்திருக்கா. குட்டி பொண்ணு, ஒரு 7 வயசார் குட்டி பொண்ணு பின்னாடியே அந்த ஐயாவை துரத்திக்கிட்டே பின்னாடியே வந்திருக்கார். அவர் அம்பாளை கும்பிட்டுட்டு தன்னுடைய காலணியை, அதாவது செருப்புன்னு சொல்லக்கூடிய காலணியை அணிந்துட்டு பின்னாடி போயிட்டு இருக்காரு. அந்த கோவில்ல இருந்து அந்த பொண்ணு வாசலை வைக்கக்கூடிய அந்த பொண்ணு பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு காசு கொடுங்க, எனக்கு காசு கொடுங்க, எனக்கு காசு கொடுங்க. அந்த ஐயா சொல்லியிருக்கேன், எனக்கு காசு இல்லைம்மா, நான் கொண்டு வந்தேன் பர்ஸு காணாமல் போச்சு, எனக்கு காசு இல்லை. இல்லை, எங்களுக்கு உங்களோட காசு இருக்குது எனக்கு வேணும், உங்களோட காசு இருக்குது எனக்கு வேணும், உங்களோட காசு இருக்குது எனக்கு வேணும் அப்படின்னு அந்த பொண்ணு அவர் பின்னாடியே துரத்திட்டு போயிருந்திருக்கு. அவருக்கு அந்த 20 ரூபா வச்ச ஞாபகம் கிடையாது. அப்போ யதார்த்தமாக இந்த பொண்ணு நம்மளை அடிக்கடி சொல்லுதே எந்த காசு இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய, அதாவது சட்ட பையை எடுக்கும்போது அதுக்குள்ளே 20 ரூபா இருக்கு. அப்போ அவனால் கண்ணீர் தாங்க முடியல. ஏன்னா அந்த சின்ன பொண்ணா வந்தது லலிதா முத்துமாரி. ஏன்னா அவள் வந்து அந்த பராசக்தி வந்து அவளுடைய பொருளை வந்து அவள் வாங்காமல் விட மாட்டாள். வசூலிக்கிறதுல அம்பாள் மடக்க முடியவே முடியாது. 7 ஜென்மம் எடுத்தாலும் கூட அவளுடைய பொருளை அவள் வாங்காமல் விடவே மாட்டான். அந்த சின்ன பொண்ணா வந்தவ லலிதா முத்துமாரி உருமாறி அவருடைய பணத்தை வாங்கிட்டு திரும்பி போன பொண்ணு காணும். அவரும் தேடாரு வைக்கிறாரு காணா. ஆனால் அங்கேருந்து பார்க்கும்போது கோவிலில் மணி அடிக்க சத்தம் கேட்டிருக்கு. அவருக்கு கண்ணீர் தாங்க முடியல. ஏமா, நான் உன்னுடைய 20 ரூபா பணத்தை மிச்சம் கொண்டு வந்ததுனால உன்னுடைய பொருளை நீ வாங்க வந்துட்ட. இதுலேருந்து தெரியுது உன்னுடைய சக்தி எப்படிப்பட்ட சக்தி. நிறைய சக்தி அனுகிரகம் கொடுக்கக்கூடிய தெய்வம் யாருன்னா, அதாவது லலிதா முத்துமாரி. அவ்வளோ சக்தியான தெய்வம் லலிதா சகஸ்ராமம். நம்ம ஒரு மனுஷனாக பிறந்துட்டா கண்டிப்பாக லலிதா சகஸ்ராமம் கண்டிப்பாக கேட்டே ஆகணும். ஏன்னா அந்த லலிதா சகஸ்ராமத்தில் அனைத்து தெய்வத்தோடைய கவசமும் இருக்கு. முருகனுடைய கவசம் எப்படி நம்ம கேட்குறோமோ அதே மடக்க அம்பாள் இருக்கக்கூடிய அனைத்து அம்பாள், மகாலட்சுமியாக இருக்கட்டும், மகாலட்சுமியிலேயே நவ மகாலட்சுமி, அதாவது கஜலட்சுமி, தானியலட்சுமி, விஜயலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி, சரஸ்வதி தேவி, காயத்ரி தேவி, அம்பாள்ல இருக்கக்கூடிய எத்தனை அம்பாள், வாராகி, சாமுண்டி, வைஷ்ணவி, மாகாளி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாளை எல்லாத்தையும் போற்றி பாடக்கூடிய பாடல் எது அப்படின்னா லலிதா சகஸ்ராமம். அப்படி லலிதா அப்படின்னு சொல்லக்கூடிய பேருடையவள் யார் அப்படின்னா, தன்னுடைய காலுக்கு கீழே சுதர்சன சக்கரம் வந்து பெருமாளுடைய கையில இருக்கும். அதே மடக்க அம்பாளுடைய காலுக்கு கீழே இருக்கக்கூடிய சக்கரம் ரொம்ப விசேஷமானது. மகாமேரு மலையுடைய அனுகிரகம் எப்படி இருக்கோ அதே மடக்க அம்பாளுக்கு காலுக்கு கீழே இருக்கக்கூடிய சக்கரம் அவ்வளோ ஒரு விசேஷம், அவ்வளோ ஒரு பவித்திரத்துக்குரியது. இதுதான் ஆதி காலத்துல யாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா மகாபெரியவர் ஏழுமலையப்ப சுவாமிக்கு போய் தன்னோட கையில, அதாவது அந்த பாபாக்கெல்லாம் நம்ம போடக்கூடிய முத்திரை ஒன்று இருக்கும், 4 திசையும் குறிக்கக்கூடிய முத்திரை, அதை ஆதி காலத்துல இருக்கக்கூடிய சுவாமியா வழங்கக்கூடியவர் போய் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, ஏழுமலையப்ப சுவாமிக்கு தன்னுடைய அருள்வாக்கு அருளக்கூடிய கையில அந்த முத்திரையும், தன்னுடைய அதாவது ஏழுமலையப்ப சுவாமிக்கு கீழே லலிதா சகஸ்ராமம் உடைய தங்க தகடுகள் பதிக்கப்பட்டுதான் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. இன்னமும் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா புடவை, மஞ்சள் புடவை தான் கட்டுவாங்க. நல்லா கவனிச்சுன்னா பொதுவாக வந்து பெருமாளுக்கு விசேஷம் என்னைக்கு, சனிக்கிழமை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஏழுமலையப்ப சுவாமிக்கு வியாழக்கிழமை மட்டும்தான் அபிஷேகம். அதுவும் திருமஞ்சனையும் மஞ்சள் பொடி இல்லாமல் பெருமாளுக்கு அபிஷேகமே கிடையாது. மஞ்சள் யாருக்குரியதுன்னா அம்பாளுக்குரியது. அந்த திருமஞ்சனமும் மஞ்சளும் பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணாமல் கிடையாது. வியாழக்கிழமை தான் பெருமாளுக்கு அபிஷேகம்.
வெள்ளிக்கிழமை காலையில பெருமாளுக்கு மஞ்சள் புடவை வஸ்திரம் அவருக்கு சாத்தக்கூடியதுல ரொம்ப விசேஷம். யாருன்னா அம்பாள் அலங்காரம் வெள்ளிக்கிழமை உரியது. அப்படிப்பட்ட பெண் தெய்வத்திலேயே ரொம்ப சக்தியான தெய்வமா விளங்கக்கூடியவள் முத்துமாரி. அந்த முத்துமாரியும் பல வடிவத்திலையும் பல பேர்களையும் கொண்டு அருள்பாலிக்கக்கூடிய சக்தி உடையவள். அதிலும் குறிப்பா லலிதா முத்துமாரி அப்படின்னு சொல்லக்கூடிய காரைக்குடியின் மத்தியில் அருள்பாலிக்கக்கூடிய அந்த ஆதிபராசக்தியை நம் மனமுருகி வேணா நம்ம வாழ்க்கை ரொம்ப சீரு சிறப்புமா இருக்கும். வீடு வாசம் இல்லாதவங்களா இருக்கட்டும், காசு பணம் இல்லாதவங்களா இருக்கட்டும், நான் படிச்சுட்டேன், ரொம்ப வருஷமா படிச்சிருக்கேன், எனக்கு உத்தியோகமே கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவளுடைய அனுகிரகம் இருந்தாலும் அவளை போய் மன உருகி வேணா நம்மளுக்கு அனைத்து சகல சௌபாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டியிட்டு பூவாடை காரியம்மா அம்மா நீ மருளாடி வந்திடம்மா. உடுக்கை பம்பை முரசொலிக்க உருமி மேளம் தானொலிக்க சித்தாங்கு ஆடை கட்டி தாயே நீ சீறி எழுந்திடம்மா. மேல் மலையனூரில் கோவில் கொண்ட என் அங்காள ஈஸ்வரியே ஆத்தாளே அழைக்கின்றேன், ஆடி இங்கு வந்திடம்மா, நீ வந்திடம்மா. மேல் மலையனூரு அங்காளியே மாகாளி திரிசூலியே, மேல் மலையனூரு அங்காளியே மாகாளி திரிசூலியே, குறி சொல்ல வந்திடம்மா எங்கள் குலம் காக்கும் மாரியம்மா. அம்மம்மா மலையனூரு அங்காளியே மாகாளி திரிசூலியே, குறி சொல்ல வந்திடம்மா எங்கள் குலம் காக்கும் தெய்வம் அம்மா. மலையனூரு அங்காளியே சித்தாங்கு ஆடை கட்டி நீ சிங்கரத மீதேறி, சித்தாங்கு ஆடை கட்டி நீ சிங்கரத மீதேறி தேரோடும் வீதியிலே தாயே நீ ஆடி வந்திடம்மா. அந்தரியே சுந்தரியே ஆமம்மா எங்கள் அங்காள ஈஸ்வரியே நீதாம்மா. அந்தரியே சுந்தரியே எங்கள் அங்காள ஈஸ்வரியே, ஆடி வரும் தேரினிலே நீ அழகாக வருபவளே அம்மம்மா மலையனூரு அங்காளியே மாகாளி திரிசூலியே, குறி சொல்ல வந்திடம்மா எங்கள் குலம் காக்கும் மாரியம்மா. அம்மா மலையனூரு அங்காளியே மாகாளி திரிசூலியே, குறி சொல்ல வந்திடம்மா எங்கள் குலம் காக்கும் மாரியம்மா. அம்மம்மா மலையனூரு அங்காளியே
அபிஷேக பூஜைகளாம் ஆடி வரும் தேரினிலே அம்மா நீ அசைந்து வரும் கோலம் அம்மா ஆயிரம் கண்கள் கொண்டவளே எங்க அங்காள ஈஸ்வரியே திருவிளக்கின் ஒளியினிலே தாயே திருவாக்கு சொல்லிடம்மா திருவிளக்கின் ஒளியினிலே தாயே திருவாக்கு சொல்லிடம்மா மாவிளக்கின் ஒளியினிலே தாயே நல்ல குறி சொல்லிடம்மா சொல்லம்மா மாங்கல்யம் காத்திடம்மா இந்த மக்கள் குறை தீர்த்திடம்மா மாங்கல்யம் காத்திடம்மா இந்த மக்கள் குறை தீர்த்திடம்மா மலையனூர் அங்காளியே நீ மருளாடி வந்திடம்மா மலையனூர் அங்காளியே மாக்காளி திரிசூலியே குறி சொல்ல வாடியம்மா எங்கள் குலம் காக்கும் தெய்வம் அம்மா மலையனூர் அங்காளியே மாக்காளி திரிசூலியே குறி சொல்ல வந்திடம்மா எங்கள் குலம் காக்கும் மாரியம்மா அம்மம்மா மலையனூர் அங்காளியே மாக்காளி திரிசூலியே மலையனூர் அங்காளியே மாக்காளி திரிசூலியே கோலவிழியம்மா ராஜகாளியம்மா பாளையத்தம்மாவே பங்காரு மாயம்மா முத்துமாரியம்மா பத்ரகாளியம்மா முண்டகண்ணியம்மா எங்க கண்ணியம்மா குங்கும கோதையே அன்னைய சோதையே சிந்தூர தெய்வமே சிந்தூர பூவதி அன்னை விசாலாட்சி சௌடாம்பா விருப்பாட்சி சுந்தர நீரியே சௌந்தர்ய மாரியே வள்ளியம்மா எங்கள் அல்லியம்மா தங்க செல்லியம்மா செல்ல கல்லியம்மா அடி அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா அனல் முப்பாத்தம்மா அனல் முப்பாத்தம்மா சிங்காரி பொய்யாரி சிலம்பாயி உமையம்மா வண்ணாரி மண்ணாரி செல்லாயி சிலம்பாயி மருவத்தூர் மாரியே ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கண் திறந்து பாரம்மா வேறு துணையாரம்மா ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கண் திறந்து பாரம்மா வேறு துணையாரம்மா குற்றம் இல்லாத ஒரு உத்தமர் நெஞ்சுக்கு சோதனைகள் எதுக்கு அவர் கட்டிய தாலிக்கும் பொட்டுக்கும் பூவுக்கும் காவல் கோடு எனக்கு நீதிக்கு கண் தந்து சோதித்த துன்பத்தை நீ வந்து மாற்றிடம்மா மடியேந்தி பிச்சை கேட்கிறேன் அம்மா மறுவாழ்வு உன்னை கேட்கிறேன் மடியேந்தி பிச்சை கேட்கிறேன் அம்மா மறுவாழ்வு உன்னை கேட்கிறேன் ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கண் திறந்து பாரம்மா வேறு துணையாரம்மா காணாத பொய் வழக்கு வீணாக வந்திருக்கு வாதாட சாட்சி ஏதம்மா ஊர்வாழ ஆட்சி செய்யும் மீனாட்சி தேவியம்மா நான் வாழ நீதி கூறம்மா சோதனையை வேதனையை சேர்த்து விட்டு முன்னடியே சோகங்களை துரோகங்களை போக்கிவிடு என் வழியே வாழ்வரசி ஆவதற்கு தாலி தந்த கன்னியம்மா வாசல் வந்த பிள்ளை மானம் வாழலாம பொன்னியம்மா அகில ஆண்ட ஈஸ்வரி சபையேரம்மா அவர் மீது வீழ்ந்த பழி தீரம்மா திருப்பத்து குமாரி திருவானைக்காவம்மா மாங்காட்டு காமாட்சி மலையாள பகவதி தஞ்சாவூர் மாரியே கன்னியாகுமரியே மலையனூர் செண்பகம் மயிலாப்பூர் கற்பகம் கன்னிகா பரமேஸ்வரி அன்னையே ஜெகதம்பா துர்க்கை அம்மாவே துலுக்கானத்தம்மாவே முக்குழி அம்மாவே கொளஞ்சி அம்மாவே எல்லை அம்மாவே கங்கை அம்மாவே மாட்சி அம்மா கொஞ்சம் பேச்சி அம்மா அன்னை மூகாம்பிகா எங்கள் யோகாம்பிகா அடி அலமேல் அம்மா தாயே வைகோலம்மா சூடர் பச்சை அம்மா வீர படவேட்டம்மா பைரவி பைரவி தேனாட்சி திருப்பாட்சி அம்மாயி பொம்மாயி அழகம்மா கனகம்மா ஆதி பராசக்தியே
ஓயாத சத்தியமும் சாயாத சக்கரமும் நீதானே பூமி மீதிலே. ஆத்தானி கண் திறந்து பார்த்தாலே வஞ்சனைகள் நீராகும் உந்தன் காலிலே. வேண்டி நாங்கள் வேண்டுவது அன்னை உந்தன் குங்குமமே, குங்குமத்தில் நீ இருந்து காக்க வந்த மங்களமே. சத்தியத்தை காக்க வந்த சக்கரத்தை சுற்றிவிடு, உக்கிரத்தில் நீ இருந்து உண்மை கோரி வெற்றி கொடு. உன் மீது பூமியே தவறாகுமா, என் வாழ்வில் அது இன்னும் வெகு தூரமா. தாயே பெரியம்மா தாலி தரும் அம்மா, தெப்பக்கூடத்தம்மா தேரடி பூவம்மா, மஞ்சளும் நீயம்மா மந்தவேளியம்மா, அர்த்தநாரியம்மா அன்னபூரணியம்மா, படிவுடையம்மாவே திரிபுர சுந்தரி வெக்காளியம்மா, கஸ்தூரி தாயம்மா உருமாறி உலகம்மா, ருத்ராண்ட திலகம்மா உண்ணாமூலையம்மா, பண்ணாரியம்மாவே பாகேஸ்வரி சபை யோகேஸ்வரி அடி லோகேஸ்வரி நல்ல யோகேஸ்வரி, ஜெகதீஸ்வரி அன்னை பரமேஸ்வரி எங்கள் புவனேஸ்வரி தாயே ராஜேஸ்வரி, அபிராமி சிவகாமி கருமாரி மகமாயி ஆமுண்டி சாமுண்டி அங்காளி ஆத்தாயி சோலையம்மா ஓடிவா. ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா வேறு துணையாரம்மா. ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா வேறு துணையாரம்மா. குற்றம் இல்லாதொரு உத்தமர் நெஞ்சுக்கு சோதனைகள் எதுக்கு, அவர் கட்டிய தாலிக்கும் பொட்டுக்கும் பூவுக்கும் காவல் கொடி எனக்கு. நீதிக்கு கண் தந்து சோதித்த துன்பத்தை நீ வந்து மாற்றிடமா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். கண்ணபுர நாயகியே மாரியம்மா, நாங்க கரகவேந்தி ஆட வந்தோம் பாருமம்மா. கண்ணபுர நாயகியே மாரியம்மா, நாங்க கரகவேந்தி ஆட வந்தோம் பாருமம்மா. அம்மா கண்ணபுர நாயகியே மாரியம்மா, நாங்க கரகவேந்தி ஆட வந்தோம் பாருமம்மா. கண் திறந்து பார்த்தாலே போதுமம்மா, எங்க கவலையெல்லாம் மனசை விட்டு நீங்குமம்மா. அம்மா கண்ணபுர நாயகியே மாரியம்மா, நாங்க கரகவேந்தி ஆட வந்தோம் பாருமம்மா. உத்தமியே உன் அருளை நாடி வந்தோம், பம்பை உடுக்கையோடு உன் மகிமை பாடி வந்தோம். பச்சிலையில் தேரெடுக்க வர வேண்டும் அம்மா, பச்சிலையில் தேரெடுத்து வர வேண்டும். உன் பக்தருக்கு வேண்டும் வரம் தர வேண்டும். கண்ணபுர நாயகியே மாரியம்மா, நாங்க கரகவேந்தி ஆடி வந்தோம் பாருமம்மா. வேப்பிலையில் நோயெல்லாம் தீர்த்திடுவாய், மனவேதனையை திருநீரில் மாத்திடுவாய். காப்பாற்ற சூலமதை ஏந்திடுவாய், தினம் கற்பூர ஜோதியிலே வாழ்ந்திடுவாய். கண்ணபுர நாயகியே மாரியம்மா, நாங்க கரகவேந்தி ஆட வந்தோம் பாருமம்மா. அம்மா மலையேறும் தாயுனக்கு கும்பமிட்டோ, அரிசி மாவிளக்கை ஏத்தி வச்சு பொங்கலிட்டோ. மலையேறும் தாயுனக்கு கும்பமிட்டோ, அரிசி மாவிளக்கை ஏத்தி வச்சு பொங்கலிட்டோ. உலகாள பிறந்தவனே அருள் தருவாய், உலகாள பிறந்தவனே அருள் தருவாய். எங்க வீடெல்லாம் பால் பொங்க வரம் தருவாய். கண்ணபுர நாயகியே மாரியம்மா, நாங்க கரகவேந்தி ஆட வந்தோம் பாருமம்மா. கண் திறந்து பார்த்தாலே
எடுத்து ஆடி வருவோம். அம்பிகையே உன் புகழை பாடி வருவோம். ஆடியிலே பூசை வைத்து அடிபணிவோம். ஆலயத்தின் வாசலிலே கூடி மகிழ்வோம். பூவால் கரகம் எடுத்து ஆடி வருவோம். பூலோக மாறி உனக்கு மாலையிடுவோம். பூவால் கரகம் எடுத்து ஆடி வருவோம். இந்த பூலோக மாறி உனக்கு மாலையிடுவோம். தங்க கரகம் எடுத்து ஆடி வருவோம். தங்க கரகம் எடுத்து ஆடி வருவோம். வீரபத்ர காளி உனக்கு பொங்கலிடுவோம். பூவால் கரகம் எடுத்து ஆடி வருவோம். சக்தி உன்னை போற்றி வருவோம். நல்ல சந்தன கரகம் எடுத்து ஆடி வருவோம். சமயபுரம் சக்தி உன்னை போற்றி வருவோம். நல்ல சந்தன கரகம் எடுத்து ஆடி வருவோம். வேதபுரம் தேவி உன்னை தேடி வருவோம். வேதபுரம் தேவி உன்னை தேடி வருவோம். வேப்பிலை கரகம் எடுத்து வணங்கி வருவோம். பூவால் கரகம் எடுத்து ஆடி வருவோம். பூலோக மாறி உனக்கு மாலையிடுவோம். வெள்ளிக்கரகம் எடுத்து ஆடி வருவோம். எங்க கண்ணபுரம் சூரி உந்தன் அருள் பெறுவோம். வெள்ளிக்கரகம் எடுத்து ஆடி வருவோம். எங்க கண்ணபுரம் சூரி உந்தன் அருள் பெறுவோம். நார்த்தாமலை அன்னை உன்னை நாடி வருவோம். நார்த்தாமலை அன்னை உன்னை நாடி வருவோம். நல்ல நன்மை எல்லாம் கூடி வர நலம் பெறுவோம். நல்ல நன்மை எல்லாம் கூடி வர நலம் பெறுவோம். நலம் பெறுவோம். பூவால் கரகம் எடுத்து ஆடி வருவோம். இந்த பூலோக மாறி உனக்கு மாலையிடுவோம். தங்க கரகம் எடுத்து ஆடி வருவோம். வீரபத்ர காளி உனக்கு பொங்கலிடுவோம். பூவால் கரகம் எடுத்து ஆடி வருவோம். திருநாளாம் அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளாம். முத்துமாரி அம்மனுக்கு திருநாளாம் அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளாம். சித்திரை பூ மாலையிலே தோரணமா அவள் சிங்கார தேரில் வர ஊர்வலமாம். முத்துமாரி அம்மனுக்கு திருநாளாம் அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளாம். அபிஷேகமாம் அவள் பொன்னேனி மலர்களில் அலங்காரமாம். பாலோடு பன்னீரும் அபிஷேகமாம் அவள் பொன்னேனி மலர்களில் அலங்காரமாம். மங்கள குங்குமத்தில் திலகமாம் அவள் மஞ்சள் நிற ஆடை கட்டி வந்திடுவாளாம். முத்துமாரி அம்மனுக்கு திருநாளாம் அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளாம். திரிசூலம் கையில் கொண்ட திரிசூலியா அவள் திக்கெட்டும் காத்து வரும் காளியம்.
ஈஸ்வரியே மகமாயி மாரியம்மா, நாங்க எண்ணி வந்த வரம் கொடுக்க வாருமம்மா. ஈஸ்வரியே மகமாயி மாரியம்மா, நாங்க எண்ணி வந்த வரம் கொடுக்க வாருமம்மா. ஆயிரம் கண் படைத்தவளே பாரம்மா, இங்கு உன்னையன்றி வேறு கதி ஏதம்மா. ஈஸ்வரியே மகமாயி மாரியம்மா, நாங்க எண்ணி வந்த வரம் கொடுக்க வாருமம்மா. சமயபுரம் சன்னதியின் வாசலிலே லோக சங்கரியே உருகி நின்றோம் பூசையிலே. கருணையுள்ள தெய்வமாக நீ இருப்பாய், கருணையுள்ள தெய்வமாக நீ இருப்பாய். நாங்க கொண்டாடி வந்ததற்கும் பலன் கொடுப்பாய். ஈஸ்வரியே மகமாயி மாரியம்மா, நாங்க எண்ணி வந்த வரம் கொடுக்க வாருமம்மா. வேண்டுவோர்க்கு வாழ்வெல்லாம் நலம் தருவாய், சிங்க வாகனத்தில் சக்தியாக வலம் வருவாய். ஊர்வாழ மழையாக வடிவெடுப்பாய், ஊர்வாழ மழையாக வடிவெடுப்பாய். இந்த உலகத்துக்கே உன்னருளால் குடைபிடிப்பாய். ஈஸ்வரியே மகமாயி மாரியம்மா, நாங்க எண்ணி வந்த வரம் கொடுக்க வாருமம்மா. படவேட்டு எல்லையிலே குடியிருப்பாய், நல்ல பத்தினிகள் மஞ்சளுக்கு துணையிருப்பாய். படவேட்டு எல்லையிலே குடியிருப்பாய், நல்ல பத்தினிகள் மஞ்சளுக்கு துணையிருப்பாய். மங்களங்கள் பெருக வேணும் சக்தியிலே, மங்களங்கள் பெருக வேணும் சக்தியிலே. அதை குங்குமமாய் தர வேணும் நெற்றியிலே. ஈஸ்வரியே மகமாயி மாரியம்மா, நாங்க எண்ணி வந்த வரம் கொடுக்க வாருமம்மா. ஈஸ்வரியே மகமாயி மாரியம்மா, நாங்க எண்ணி வந்த வரம் கொடுக்க வாருமம்மா. ஆயிரம் கண் படைத்தவளே பாரம்மா, இங்கு உன்னையன்றி வேறு கதி ஏதம்மா. ஈஸ்வரியே மகமாயி மாரியம்மா, நாங்க எண்ணி வந்த வரம் கொடுக்க வாருமம்மா. சிவப்பு செல்ல கட்டிக்கிட்டு வேப்பிலையும் எடுத்துக்கிட்டு வேர்காட்டு கருமாறி ஆடி வந்தாளா. சிவப்பு செல்ல கட்டிக்கிட்டு வேப்பிலையும் எடுத்துக்கிட்டு வேர்காட்டு கருமாறி ஆடி வந்தாளாம். அவள் விருப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாளாம். மாரியம்மா கருமாரியம்மா, மாரியம்மா கருமாரியம்மா. சிறப்புடனே பவனி வந்து சிந்தையிலே கூடி புகுந்து, சிறப்புடனே பவனி வந்து சிந்தையிலே கூடி புகுந்து கருணை உள்ளம் கொண்டு நம்மை காக்க வந்தாளாம். அவ மரகதத்தில் திலகமிட்டு மறி கொழுந்து மலரெடுத்து, மரகதத்தில் திலகமிட்டு மறு கொழுந்து மலரெடுத்து சிரத்தினிலே சூடிக்கொண்டு பவனி வந்தாளாம். மாரியம்மா கருமாரியம்மா, மாரியம்மா கருமாரியம்மா. உன் வேப்பிலையும் திருநீரும் வேண்டியதை தந்திடுமே அம்மா. காப்பது உன் திரிசூலம் கவலையாவும் தீரும் அம்மா. மாபெரும்
தேவர்கள் கூட்டம் உன் சன்னதியில் அம்மா, ஆபத்தில் உதவிட உன் 1000 கைகள் எங்களை அழைத்திடுமே அம்மா. தொட்டியங்குளம் தன்னில் வாழும் எங்க மகம்மாயி, மட்டில்லாத பாசம் கொண்ட எங்க மகம்மாயி, சட்டியிலே நெருப்பெடுத்து சதிராடும் மாறி, சட்டியிலே நெருப்பெடுத்து சதிராடும் மாறி, கட்டி காக்கும் அன்னை போல காத்திடுவாள் மாறி, கட்டி காக்கும் அன்னை போல காத்திடுவாள் மாறி. சிவப்பு சேல கட்டிக்கிட்டு வேப்பிலையும் எடுத்துக்கிட்டு வேர்காட்டு கருமாறி ஆடி வந்தாளாம். அவள் விருப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாளாம். மாரியம்மா கருமாரியம்மா, மாரியம்மா கருமாரியம்மா, கருமாரியம்மா. தெய்வத்தின் தெய்வம் எங்கள் வேர்காட்டு மாறி, தெவிட்டாத தீந்தமிழ் பாடிடுவோம் மாறி. தெய்வத்தின் தெய்வம் எங்கள் வேர்காட்டு மாறி, தெவிட்டாத தீந்தமிழ் பாடிடுவோம் மாறி. வேண்டியதை கொடுத்திடுவாய் வேதவல்லி மாறி, கோமதியே சங்கரியே குணவதியே மகமாயி. தெய்வத்தின் தெய்வம் எங்கள் வேர்காட்டு மாறி, வேர்காட்டு மாறி, வேர்காட்டு மாரியம்மா. கருமை நிறம் கொண்டவளே காத்தாயி கருமாரி, கண்ணாயிரம் கொண்டவளே கண் கண்ட கருமாரி. கருமை நிறம் கொண்டவளே காத்தாயி கருமாரி, கண்ணாயிரம் கொண்டவளே கண் கண்ட கருமாரி. ஓயாமல் நின்னாமம் உரைகின்ற உன் மக்கள், ஓயாமல் நின்னாமம் உரைகின்ற உன் மக்கள், மாறாத நின் புகழை பாடிடவே அருள்மாரி. தெய்வத்தின் தெய்வம் எங்கள் வேர்காட்டு மாறி, வேர்காட்டு மாரி அம்மா, வேர்காட்டு மாறி. கல்லாக இருந்தாலும் கருணை உள்ளம் கொண்டவள் நீ, காண வரும் பக்தருக்கு காட்சி தரும் தேவி நீ. கல்லாக இருந்தாலும் கருணை உள்ளம் கொண்டவள் நீ, காண வரும் பக்தருக்கு காட்சி தரும் தேவி நீ. காலம் கூட உன்னை கண்டு காத வழி சென்றிடுவான், காலம் கூட உன்னை கண்டு காத வழி சென்றிடுவான். காத்தாயி கருமாரி மகமாயி மாகாளி, தெய்வத்தின் தெய்வம் எங்கள் வேர்காட்டு மாறி, தெவிட்டாத தீந்தமிழ் பாடிடுவோம் மாறி. தெய்வத்தின் தெய்வம் எங்கள் வேர்காட்டு மாறி, தெவிட்டாத தீந்தமிழ் பாடிடுவோம் மாறி. மகமாயி சமயபுரத்தாயே, உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. மகமாயி சமயபுரத்தாயே, உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. கொள்ளிடத்தின் கரை மேலே உன் கோவில் தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல், தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல். மகமாயி சமயபுரத்தாயே, உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே.
மகமாயி சமயபுரத்தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. வேப்பமரம் நிழல் கொடுக்கும் வீடு, அது வினை தீர்க்க நீ அமைத்த கூடு. வேப்பமரம் நிழல் கொடுக்கும் வீடு, அது வினை தீர்க்க நீ அமைத்த கூடு. திருநீரே அம்மா உன் மருந்து, அதை அணிந்தாலே நோய் ஓடும் பறந்து. பெற்றவளே நீ அறிவாய் என்னை, உன் பேரருளால் வளர்ந்த இந்த பெண்ணை. பெற்றவளே நீ அறிவாய் என்னை, உன் பேரருளால் வளர்ந்த இந்த பெண்ணை. கற்ற கலை சிறு துளியே எனக்கு, அதை கடலாகி வைத்த புகழ் உனக்கு. மகமாயி சமயபுரத்தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. கொள்ளிடத்தின் கரை மேலே உன் கோவில், தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல். தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல். மகமாயி சமயபுரத்தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. ஓம் ஓம் சக்தியே போற்றுவோம், ஓம் ஓங்கார ஆனந்தியே போற்றுவோம், ஓம் உலக நாயகியே போற்றுவோம், ஓம் உறவுக்கும் உறவானவளே போற்றுவோம், ஓம் உள்ளமலர் புகுந்தவளே போற்றுவோம், ஓம் ஓதரிய பெரும் பொருளே போற்றுவோம், ஓம் உண்மை பரம்பொருளே போற்றுவோம், ஓம் உயிராய் நின்றவளே போற்றுவோம், ஓம் மருவத்தூர் அமர்ந்தாய் போற்றுவோம், ஓம் மனமாசை துடைப்பாய் போற்றுவோம், ஓம் கவலை தவிர்ப்பாய் போற்றுவோம், ஓம் ககனவெளியானாய் போற்றுவோம், ஓம் புற்றாகி வந்தவளே போற்றுவோம், ஓம் பாலாகி வடிந்தவளே போற்றுவோம், ஓம் பாமரர் துயர் துடைப்பாய் போற்றுவோம், ஓம் பண்ணாக இசைந்தாய் போற்றுவோம், ஓம் பாமலர் உவந்தாய் போற்றுவோம், ஓம் பாங்குரு ஆனாய் போற்றுவோம், ஓம் சித்துரு அமைந்தாய் போற்றுவோம், ஓம் செம்பொருள் நீயே போற்றுவோம், ஓம் சக்தியே தாயே போற்றுவோம், ஓம் சன்மார்க்க நெறியே போற்றுவோம், ஓம் சமதர்ம விருந்தே போற்றுவோம், ஓம் ஓங்கார உருவே போற்றுவோம், ஓம் ஒரு தவத்துக்குடையாய் போற்றுவோம், ஓம் நீழ்பசி தவிர்ப்பாய் போற்றுவோம், ஓம் நிம்மதி தருவாய் போற்றுவோம், ஓம் அகிலமே ஆனாய் போற்றுவோம், ஓம் அண்டமே விரிந்தாய் போற்றுவோம், ஓம் ஆன்மீக செல்வமே போற்றுவோம், ஓம் அனலாக ஆனாய் போற்றுவோம், ஓம் நீராக நிறைந்தாய் போற்றுவோம், ஓம் நிலனாக திணிந்தாய் போற்றுவோம், ஓம் தூராக வளர்ந்தாய் போற்றுவோம், ஓம் துடிப்பொருள் நீயே போற்றுவோம், ஓம் காராக வருவாய் போற்றுவோம், ஓம் கனியான மனமே போற்றுவோம், ஓம் மூலமே முதலே போற்றுவோம், ஓம் முனைச்சுழி விழியே போற்றுவோம், ஓம் வீணையே இசையே போற்றுவோம், ஓம் விரைமலர் அணிந்தாய் போற்றுவோம், ஓம் தத்துவம் கடந்தாய் போற்றுவோம், ஓம் சகலமறை பொருளே போற்றுவோம், ஓம் உத்தமி ஆனாய் போற்றுவோம், ஓம் உயிர்மொழி குருவே போற்றுவோம், ஓம் நெஞ்சம் நீ மலர்வாய் போற்றுவோம்,
ஓம் நீள்நிலத் தெய்வமே போற்றுவோம். ஓம் துரிய நிலையே போற்றுவோம். ஓம் துரியாதீத வைப்பே போற்றுவோம். ஓம் ஆயிரம் இதழ் உறைவாய் போற்றுவோம். ஓம் அகிலமெல்லாம் ஆட்டுவிப்பாய் போற்றுவோம். ஓம் கருவான மூலம் போற்றுவோம். ஓம் உருவான கோலம் போற்றுவோம். ஓம் சாந்தமே உருவாய் போற்றுவோம். ஓம் சரித்திரம் மறைத்தாய் போற்றுவோம். ஓம் சின்முத்திரை தெரிவிப்பாய் போற்றுவோம். ஓம் சினத்தை வெறுப்பாய் போற்றுவோம். ஓம் கையிரண்டு உடையாய் போற்றுவோம். ஓம் கரைபுரண்ட கருணை போற்றுவோம். ஓம் மொட்டுடை கரத்தாய் போற்றுவோம். ஓம் மோனநல் தவத்தாய் போற்றுவோம். ஓம் யோகநல் குருவே போற்றுவோம். ஓம் ஒளியன ஆனாய் போற்றுவோம். ஓம் எந்திரத் திருவே போற்றுவோம். ஓம் மந்திரத்தாயே போற்றுவோம். ஓம் பிணி தவிர்த்திடுவாய் போற்றுவோம். ஓம் பிறவி நோய் அறுப்பாய் போற்றுவோம். ஓம் மாயவன் தங்கையே போற்றுவோம். ஓம் சேயவன் தாயே போற்றுவோம். ஓம் திருப்புறத்தாளே போற்றுவோம். ஓம் தவம் தெரிவிப்பாய் போற்றுவோம். ஓம் வேம்பினை ஆழ்வாய் போற்றுவோம். ஓம் வினையெல்லாம் தீர்ப்பாய் போற்றுவோம். ஓம் அஞ்சனம் அருள்வாய் போற்றுவோம். ஓம் ஆருயிர் மருந்தே போற்றுவோம். ஓம் கண்ணொளி காப்பாய் போற்றுவோம். ஓம் கருத்தொளி தருவாய் போற்றுவோம். ஓம் அருள்வொளி செய்வாய் போற்றுவோம். ஓம் அன்பொளி கொடுப்பாய் போற்றுவோம். ஓம் கனவிலே வருவாய் போற்றுவோம். ஓம் கருத்திலே நுழைவாய் போற்றுவோம். ஓம் மக்களை காப்பாய் போற்றுவோம். ஓம் மனநோயை தவிர்ப்பாய் போற்றுவோம். ஓம் எத்திசையும் ஆனாய் போற்றுவோம். ஓம் இதயமாம் வீணை போற்றுவோம். ஓம் உருக்கமே ஒளியே போற்றுவோம். ஓம் உள்ளுரை விருந்தே போற்றுவோம். ஓம் மலப்பிணி தவிர்ப்பாய் போற்றுவோம். ஓம் மனம் கனிந்து அருள்வாய் போற்றுவோம். ஓம் நாதமே நலமே போற்றுவோம். ஓம் நளினமலர் அமர்வாய் போற்றுவோம். ஓம் ஒற்றுமை சொல்வாய் போற்றுவோம். ஓம் உயர்நெறி தருவாய் போற்றுவோம். ஓம் நித்தமும் காப்பாய் போற்றுவோம். ஓம் நேரமும் ஆழ்வாய் போற்றுவோம். ஓம் பத்தினி பணிந்தோம் போற்றுவோம். ஓம் பாரமே உனக்கே போற்றுவோம். ஓம் வித்தையே விளக்கே போற்றுவோம். ஓம் விந்தையே தாயே போற்றுவோம். ஓம் ஏழையர் அன்னை போற்றுவோம். ஓம் ஏங்குவோர் துணையே போற்றுவோம். ஓம் காலனை பகைத்தாய் போற்றுவோம். ஓம் கண்மணியானாய் போற்றுவோம். ஓம் சத்திய பொருளே போற்றுவோம். ஓம் சங்கடம் தவிர்ப்பாய் போற்றுவோம். ஓம் தத்துவச் சுரங்கமே போற்றுவோம். ஓம் தாய்மையின் விளக்கமே போற்றுவோம். ஓம் ஆராத நிலையே போற்றுவோம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 ஓம்.
பூஞ்சிரிப்புல புல்லரிக்குதம்மா அம்மா கண்ணில் தெரியுதே வீரதீபம் அவ சங்கு கழுத்துதான் பவளமாதம் எங்க அம்மா எழுந்துட்டா கொலவைய போடு பண்ணாரி பாதத்தில் பூஜைய போடு தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா தின்னக்கு தா தின்னக்கு தா ஜல 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 தின்னக்கு தா சக்தி அலங்காரி சந்தன பூமாரி தாயி பராசக்தி தின்னக்கு தா தாயே நீதானே ஊராளும் நாயகி வானம் கெட்ட மக்கள் கொட்ட வந்தாடு பாடியே ஜெய ஜெய சக்தி சிவ சிவ சக்தி திரிபுர சுந்தரி அம்மா அதிபத்திர காளி